இன்றைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல. கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள. அது எதுவானா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திரும்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தற்போது கோச்சார ரீதியாக செம்மையாக பிளானட் உங்களுக்கு அமர்ந்திருக்கு. சுக்கிரன்லாம் சொந்த வீட்டுக்கு வரும்போது 12ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு அவ்வளோ பெரிய யோகம். குழந்தை, வெளிநாட்டு வாழ்க்கை. துலாமுக்கு பாருங்கள், எல்லா வித தடையும் நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க, சக்ஸஸ் ஆகிடுவாங்க. கும்பத்தை பாருங்கள், நிறையா வீடு வாங்கணும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு ஃபோனாவது வாங்குவாங்க. அந்தமாரி வாய்ப்புகள், வழிகள் எல்லாமே கிடைக்க போகுது. இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சனியோடைய பார்வை புதனோடைய டச் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு தெளிவு பிறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், எப்படி அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. இதுக்கு பிரம்மாண்டமான யோகங்கள், பிரமிப்பான யோகங்கள், மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த இடத்துல ஒரே ஒரு சூட்சும ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிப்பீட்டடாக சந்திரனுடைய நிலையை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இங்கே எப்படி யோசிச்சுட்ருக்காங்கன்னா, இழந்த விஷயங்களை தான் யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக அது இழந்த விஷயன்றது எந்த ஒரு உயிராக இருக்கலாம், நம்மளை விட்டு விலகி போன உறவாக இருக்கலாம். அந்த சந்திரனை நெகட்டிவில் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கிறவங்க இன்றைக்கி ஏராளமான நபர்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நெகட்டிவில் தான் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை. அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்வீர்கள். அப்போ எதிர்மறை சூழ்ச்சி வலைக்குள் நீங்கள் போக விரும்புகிறீர்கள் என்றால் திரும்ப திரும்ப பழைய விஷயத்தை நினைப்பீங்க, அழுவீங்க, வருத்தப்படுவீங்க, எதிர்மறை எண்ணங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க. மிக பிரம்மாண்டமான யோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இறைவன் கொடுக்கறது காத்துட்ருக்கிறார். புதன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம், எழுத்து பணி, அரசாங்க உத்தியோகங்கள், அரசு சம்மந்தமான விஷயங்களில், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக அவங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஏன் காற்று ராசி, காற்று லக்கணன்றனா காற்று அடிச்சுட்டே இருக்கும். திடீர்னு காற்று அடிக்க திடீர்னு நின்றுடும். அதுமாரி ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க நீங்கள் திடீர்னு அமைதியாகிடுறீங்க, ஸ்லோவாகிடுறீங்க. அந்த அமைதி, பொறுமை தன்மைக்குள் நீங்கள் இருக்கிறது நல்லது. ஆனால் நியூட்ரலாக போகும்போது வெற்றி. ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஓவர் பாசிட்டிவ் கிடைக்க பார்த்தா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஓவர் பாசிட்டிவ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறது தப்பு இல்லை. அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டும் போது இவெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான்றது கந்திருஷ்டின்றது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கந்திருஷ்டியே உங்களை தாக்காமல் இருக்கணும்னு நீங்கள் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். இந்த வார்த்தையை சொல்ல நிறைய பேரிடம் இருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. எதுவுமே உங்களுக்கு கிட்ட நெருங்காது, உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் பண்ணாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். தெளிவான முடிவுகளை எடுக்கலாம், தெளிவான ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் போகலாம், தெளிவான எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகுவீங்க. அதுக்கான அத்தனை அம்சங்களும் வாய்ப்புகளும் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீங்கள் ஒரு எதிர்மறை எண்ணத்துக்குள்ளே மாட்டிகிட்ருப்பாங்க. 5ஆம் இடம் கெட்டு போனவங்களாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாதனால தான் ஆபத்து நிறைந்த வலையில் போய் மாட்டிப்பாங்க. அதுக்காக காதல் தப்புன்னு நான் சொல்லலை. அது சரியான விஷயமாக பார்த்து கவனமாக சூஸ் பண்ணணும்.
ஏன்னா தப்பான ஒரு இதை சூஸ் பண்ணிவிட்டு எதிர்மறை வலைக்குள்ளே மாட்டிகிட்ருக்கிறவங்க இன்றைக்கி ஏராளமாக இருக்காங்க. அந்த எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒரு புதிய மனிதர்கள் வருவார்கள், புதிய வழியை காட்டுறதுக்காக வருவார்கள். ஆனால் அந்த புதிய வழியை சூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அதில் ரிஸ்க்குன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தா அதை பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எடுத்தங்க அவுத்தனும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலும் அதில் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணோம், அவசரப்பட்டோம்? இந்த எதிர்மறை வலையிலவே மாட்டினதால தானே இன்றைக்கி நம்ம எழுந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எடுக்கிற முடியும் அடுத்த 10 வருஷம் தலைகீழாக புரட்டி போடும். தசாபுத்தி முடிகிற கட்டத்தில் இருக்கும். அடுத்தது கேது தசை வர மாதிரி இருக்கும், அடுத்தது ராகு தசை வர மாதிரி இருக்கும். அதுக்காக கேது தசை ராகு தசை கெட்டதை பண்ணணும்னு இல்லை, அது ஆப்போசிட்டில் நடக்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும். அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும்போது அந்த டைமிங்கில் போய் லாக் ஆகிறது தான் பிரச்சனையே. இப்போ கேது அப்படின்ற கிரகம் சந்திரனுடைய வலையிலையும், புதன்ற கிரகம் ராகுங்கிற கிரகம் புதனுடைய இதுலேயும் இருக்கும்போது மனசு புத்தி எல்லாத்தையும் கெடுத்து தப்பான முடிவெல்லாம் கடந்த 40-50 நாள் எடுத்துட்டிங்கன்றதுக்காக அதுக்காக எமோஷன் ஆகிட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது யூஸ் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு எமோஷனாக எதிர்மறையான வலைக்குள்ளே போய்ட்டு மாற்றுறது இது சரியான விஷயமா இருக்காது. ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு புது வாய்ப்புகள் வரப்போகிறது. வராத பணம் உங்களுக்கு வந்துவிடும். ரொம்ப நாளாக வராத பணம், அந்த பணம் வர்றதுக்கான வழி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. அது பிரம்மாண்டமாகவே இருக்கும். அந்த வழி வாய்ப்பு எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகரமான விஷயங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஏமாற்றம் அடைகிறீங்களோ அவ்வளோக்கு உயர்வான நிலையை அடைவீங்க. அதுக்காக நீங்கள் வேணும்னே போய் ஏமாறக்கூடாது. யாராவது ரொம்ப நீங்கள் நம்புறீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். ஒரு பொழுது கெட்ட வார்த்தையோ வெறுப்பான வார்த்தையோ தயவு செய்து சொல்லிடாதீங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சந்தோஷமே எனக்கு சந்தோஷம், அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவான வார்த்தை எவ்வளோக்கு சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே உயர்வான நிலைக்கு போகும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா வீடியோலையுமே இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் திரும்ப. ஏன்னா மறந்துடுவோம். நம்ம ஒரு எனர்ஜி லெவல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். எல்லாமே சந்தோஷம், நிம்மதி, சீக்கிரமாக தூங்கிடலாம், சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைக்கு போயிடலாம். எப்பயுமே எவ்வளோக்கு பாசிட்டிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும். ஆனால் இது இயல்பாக மனிதர்களுக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் ஈகோ இருக்கும், வெறுப்பு, விரக்தி, கடுமையாக பேசக்கூடிய தன்மை அப்படின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். ஆனால் இதில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அந்த மாதிரியான மனநிலைக்குள்ளே நீங்கள் இருந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மன்னிங்க. உங்கள் காதலி உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்கள் காதலன் உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்கள் கணவர் ஏமாற்றிருக்கலாம், இப்படி நண்பர்கள் ஏமாற்றிருக்கலாம், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள், எப்படி ஏன் அப்பா அம்மா கூட கொண்டு உங்களுக்கு கோவப்படுத்திருக்கலாம், வலியை கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. ஒரு பொழுதும் அவங்கள்ட்ட கோவப்படுறாதீங்க. அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காதலன், ஃப்ரெண்ட்ஸு, மனைவி, கணவர் ஜாதகத்தில் நமக்கு மைனஸான நிலையில் இருக்கும்போது நமக்கு மைனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொன்று, அந்த மைனஸ் எல்லாமே நம்மளுடைய கர்மா கணக்கு நம்மளை விட்டு விலகுதுன்னு அர்த்தம். அந்த விலகும்போது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான, வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பார். அந்த ஸ்பெஷலான விஷயத்தை அடையிறதுக்கு வலிகளை தாங்கிக்கணும். இந்த வலியை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே மாறிடும். இது ரொம்ப முக்கியங்க. எல்லா வீடியோலையும் இதை சொல்லிவிட்டு சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா வீடியோலையும் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் மறந்துடக்கூடாது. நீங்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பவுமே ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்கு இறக்க குணம் வந்துருச்சுன்னா, விட்டு கொடுத்து போகிற குணம் வந்துச்சுன்னா நல்லாயிருப்போம், ரொம்ப நல்லாயிருப்போம். நமக்கு ஒரு விஷயம் இழந்துட்டால் கூட அதை விட சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிரும். இறைவன் கொடுப்பார் கண்டிப்பாக. ஆனால் உண்மையாக இருக்கணும். எவ்வளோக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
நம்புங்க, நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. நல்லது தான் நடக்கும். விஜய் ஆனந்த்ன்றவர் நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் பேர் சொன்னாலே ப்ரெடிக்ஷன் சொல்லுவார். 9035 இந்த நம்பருக்கு நீங்கள் அவருக்கு கால் பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உபயோகமாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாழ்த்து மெசேஜை அனுப்புங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.